Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. So friends, இன்னைக்கு நம்ம அந்த alphabet series தான் பார்க்க போகிறோம். அதில் E and F எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, A, B, C, D வரைக்கும் நான் முடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த E and F எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், எல்லாமே ஈவனாக ஒரே சைஸ் இருக்கும். இது என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆல்ஃபபெட் சீரீஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகே, நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது பர்சனலைஸ்டாக நம்மளுக்கு நேம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அக்கேஷனல் பேக்ட்ராப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஃபபெட் நம்மளே செய்யும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் லெட்டர் இ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் லெட்டர் எஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லிடுறேன். ஸோ யான், நீங்கள் எனி டைப் ஆஃப் யானை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ் எல்லாத்துலேயுமே 3.5 mm ஹூக் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் அண்ட் ஹூக் சைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபபெட்டோட ஷேப் மாறாது, சைஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஹூக் அண்ட் யான் வச்சு நீங்கள் என்ன உள்ள நூல் வச்சுருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிசர்ஸ் அண்ட் டார்னிங் நீடில். ஓகே, டார்னிங் நீடில் இல்லைனா யான் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, லெட்டர் ஈக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட். நான் கிராச்செட்டோட பேசிக்ஸ் டியூட்டோரியல் எல்லாமே என்னோட எல்லா வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டாலே நமக்கு கிராச்செட்டிங் என்ன ப்ராஜெக்ட்னாலுமே பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து பெருசாக ஸ்வெட்டர், ஹேட், அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட்னாலுமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நானுமே யூடியூப்லேருந்து தான் லேர்ன் பண்ணேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸ்லையுமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செயின் 24. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகே, 24 செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஈ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் இது பண்ணுவோம். ஓகே, இப்போ செயின் 24 போட்டாச்சு. இப்போது ஹூக்கிலேருந்து ஃபஸ்ட்டு செயின், ஒவ்வொரு செயின்னா அந்த வியை தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, செகண்ட் செயின் இது. ஓகே, ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 time double crochet. Okay, 1 time double crochet. Next 5 chains க்கு 1 time double crochet. 1 2 3 4 5. Next 5 chains க்கு 1 time double crochet. 1 2 3 4 5. ஓகே, 5 times double crochet பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் double crochet 5 chains together. ஓகே, 5 செயின்ஸுமே டூகெதராக நம்ம டபுள் குரூஷே பண்ண போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிறேன், யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் டபுள் குரூஷே மாதிரியே யானை இழுங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் வெளியேடுங்க. நெக்ஸ்ட் 2 லூப்ஸை எடுக்கக்கூடாது. அகெயின் யான் ஓவர். நம்ம 5 செயின்ஸ் டூகெதர். ஓகேவா? 1 பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு செயின் 2 3 4 5. Okay, 5.
ஓகே 5 times double crochet together. ஸோ 5 பண்ணும்போது நம்ம ஹூக்கில் வந்து இப்போ எத்தனை இருக்கும் 1 2 3 4 5 6 லூப்ஸ் இருக்குது. yarn over பண்ணிக்கோங்க. ஃபுல் 6 லூப்ஸையுமே வெளியே எடுக்கணும். ஓகே இதுதான் டபுள் crochet together. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் 3 செயின்ஸுக்கு ஒன் டைம் டபுள் crochet பண்ணணும். yarn over 1 2 3. ஓகே 3 செயின்ஸுக்கு ஒன் டைம் டபுள் crochet. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பார்ட்டு பண்ண போகிறோம். ஓகே இந்த கீழே இருக்கிறது பண்ணிட்டோம். இப்போ செயின் 5 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டிருக்கோம். இப்போ ஹூக்கிலேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் crochet, அப்படியே தேர்டில் ஒன் டைம், ஃபோர்த்தில் ஒன் டைம், ஃபிஃப்த்தில் ஒன் டைம். ஓகே நெக்ஸ்ட் அப்படி. ஸோ ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் crochet, அப்படியே ஈச் செயின்ஸ்லேயுமே ஒன் டைம் டபுள் crochet கண்டினியூ பண்ணிடுங்க. ரிமைனிங் 1 2 3 செயின்ஸ்லேயும். ஓகே 1 2 லாஸ்ட்டாக தேர்ட் செயின் லாஸ்ட் செயின்லேயும் ஒன் டைம் டபுள் crochet பண்ணிடணும். ஓகே இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 ஸ்டிச் இருக்குல்ல இங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறோம் டபுள் crochet. ஸோ வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த டபுள் crochet இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு கேப் தெரியும். ஃபஸ்ட்டு கேப் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் பண்ண முடியும் ஈஸியாக, அந்த வி ஸ்டிச் மாதிரி. ஸோ அதில் ஈஸியாக இப்படி இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் டபுள் crochet பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட் டபுள் crochetலே நெக்ஸ்ட்டு ஒரு கேப் இருக்கும், அதுலேயும் ஒன் டைம் டபுள் crochet பண்ணணும். எங்கன்னா இந்த பக்கத்துலேயே, இந்த ஸ்டிச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அந்த இதுலேயே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் தெரியுதுல்ல, இந்த கேப்பில். ஓகே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. டபுள் crochet. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம். இந்த இதில் தான் நம்ம வந்து செயின் 5 போட்டோம். ஓகே ஸோ இதுக்கு அடுத்த செயின் வந்து இது. ஓகே 1 2 தேர்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே அதுக்கு அடுத்த இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் ஹாஃப் டபுள் crochet. ஓகே ஓகே இங்கே வந்து நம்ம 3 இங்கே பண்ணதுலேருந்து 1 2 3 தேர்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து ஒன் டைம் ஹாஃப் டபுள் crochet பண்ணியிருக்கிறோம். இந்த டைமில் அப்படியே இந்த இப்போ லெஃப்டில் தானே இந்த ஒர்க் இருக்குது. ஓகே இதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம பண்ண டபுள் crochet இது வந்து இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணோம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து 3 ஸ்டிச் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா ஸோ டபுள் crochet நம்ம பண்ண ஸ்லிப் ஸ்டிச், இது ஃபஸ்ட் ஸ்டிச் 1, இது செகண்ட் ஸ்டிச் 2, இந்த தேர்ட் ஸ்டிச். இந்த தேர்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒர்க் வந்து இப்படி எதான பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க்கை அகெயின் நம்ம டேர்ன் பண்ணிடணும் இப்படி. ஓகே டேர்ன் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க டேர்னிங்கில். இதை வந்து இப்படி ரிவர்ஸாக டேர்ன் பண்ணக்கூடாது, எப்போவுமே கிளாக் வைஸில் தான் டேர்ன் பண்ணணும். ஸோ ரைட்லேருந்து இப்படி லெஃப்ட். ஓகே நம்ம ஹூக்குக்கு பின்னாடி தான் இந்த நூல் வரணும். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
இந்த ஸ்டிச்சை விட்டுருங்க. இதில் இருந்தால் நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நல்லா தெரிகிற ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ஸ்டிச் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரோஷே. 1 again next stitch 2. ஓகே, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 3 ஸ்டிச்சஸ் லெஃப்ட் இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு மீனிங். ஓகே, 1 2 3. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஈல வந்து இதுவும் முடிச்சாச்சு, இந்த சின்ன பார்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த பார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து செயின் 7. ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ எப்பவும் போல் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஒவ்வொரு செயின்லேயுமே 1 டைம் டபுள் க்ரோஷே எண்ட் வரைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லாஸ்ட்டாக பண்ணோம் பார்த்திங்களா, இந்த டபுள் க்ரூஷே. இதில் வந்து நம்ம இங்கே பண்ண மாதிரியே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர் செயினில். ஓகே, இந்த கார்னர் செயினில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இப்படி இன்சர்ட் பண்ணாலே போயிடும். ஓகே, ஸோ கார்னர் செயினில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 1 டைம் டபுள் க்ரூஷே. Next chain, space, அதுலேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ நம்ம முடிக்க போகிறோம். நமக்கு லாஸ்ட்டாக 3 செயின்ஸ் ரிமைனிங் இருக்குல்ல, அதில் 1 2 தேர்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் வெயிட்டான புக்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் மைல்டாக அயர்ன் பண்ணாலும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அவ்வளோதான். நான் டார்னிங் நீடில் வச்சு ரிமைனிங் எட்ஜஸ் வந்து நம்ம தைக்கிறத வீடியோவில் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான லெட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த யான் வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சுட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய க்ராச்செட்டிங்கில் வந்து அமிகுருமி ப்ராஜெக்ட், அப்புறமா பேபி ஹேட், ஸ்வெட்டர்ஸ், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், க்ராச்செட்டிங்லேயே ஜுவல்லரிஸ், அப்புறம் கிராஃப்டில் மொபைல் ஸ்டாண்ட், அந்த மாதிரி என்னோடய சேனலில் நிறையா கிராஃப்ட் அண்டு க்ராச்செட்டிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஒரு அழகான ஒரு டெக்கராகவும் இருக்கும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.